எல்லாருக்கும் வணக்கங்க. ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் சென்னையில் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 10லேருந்து 15 நாள் வரைக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில் நான் ஸ்டாப்பாக நடக்க போகுது. ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கூலி படத்தோட அப்டேட்டை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா மார்ச் 14ஆம் தேதி இந்த படம் சம்பந்தமான முக்கிய ஒரு அப்டேட் வெளில வரப்போகுதுங்க. அந்த அப்டேட் என்னங்கிறதும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த மார்ச் 14ஆம் தேதி அப்படி என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா இந்த நாள் தான் லோகேஷ் கனகராஜ் இவங்களோட பிறந்த நாள். ஆமாங்க, எனக்கே செம்ம ஷாக்கிங்க தான். யதார்த்தமாக நான் தேடி பார்த்தப்ப லோகேஷ் பிறந்தநாள் அன்னைக்கு கூலி படத்தோட அப்டேட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயம் எனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் கூலி படத்தோட அப்டேட்டை தேடுறப்ப. ஆக்சுவலாக சுருக்கமாக சொல்லணும்னா சிவாஜி ராவ் என்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா மாறின முக்கியமான ஒரு நாள். அந்த நாள் மார்ச் 14. ஸோ இப்படியாப்பட்ட சிறப்பான ஒரு நாளில் கூலி படம் சம்பந்தமான ஒரு அப்டேட் வரப்போகுது. அந்த அப்டேட் கண்டிப்பாக டீசராக தான் இருக்குன்னு இங்கே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வர செய்தியெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா மே மாதம் ரிலீஸ் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறது இப்போ கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனால் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் கூலி படத்தோட ரிலீஸ் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வர அப்டேட் கூலி சம்பந்தமான டீசராக இருக்க போகிறதில்ல. ஆனால் கூலி படம் சம்பந்தமான அஃபிஷியல் கிளம்ஸ் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ மிரட்டலான ஒரு கிளம்ஸ் வீடியோ வரும்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த கூலி படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை விட பல மடங்கு ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ஜெயிலர் 2 திரைப்படத்தை நெல்சன் அவர்கள் கண்டிப்பாக வேற மாதிரி தான் செதுக்க போகிறாருன்னு இந்த படம் சம்பந்தமான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலே நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நான் பர்சனலாக எதிர்பார்த்த ஒன்று. அதே சமயம் ஜெயிலர் முதல் பாகத்தில் எப்படி ஒரு மலையாள நடிகர் வில்லனாக நடித்தாரோ அதே மாதிரி ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் அதே மலையாள இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு நடிகர் வில்லனா இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறதா செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இவரோட பேர் பார்த்தீங்கன்னா சொம்பன். இவர் ஆல்ரெடி விக்ரம் படத்தில் கமிஷனர் ரோல் பண்ணியிருப்பார். ஸோ இந்த நடிகர் தான் இந்த படத்தில் வில்லனா பண்ணிட்டு இருக்காருங்க. ஆக்சுவலாக ஜெயிலர் 2 திரைப்படத்தில் இவர் மட்டும் இப்போ நடிக்கலைங்க. இவர் கூட இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிவராஜ்குமார் சாரும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சிவானாவுக்கு ரீசெண்டாக கேன்சர் வந்துச்சு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த நோயிலேருந்து இவங்க முற்றிலும் குணமடைஞ்சு இப்போ ஏகப்பட்ட படத்தோட ஷூட்டிங்கில் இவங்க கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிவானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 165வது படத்தோட ஷூட்டிங்கில் இவங்க கமிட் ஆகி இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயம் ரஜினி சாரோட ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நான் கண்டிப்பாக இருப்பேன். ஸோ என்னால் கண்டிப்பாக இந்த படத்தில் நடிக்க முடியும்னு வாக்குறுதியும் கொடுத்துருந்தாங்க 3 மாதத்துக்கு முன்னாடி. பட் ஆனால் நடக்குமா நடக்காதா, இவர் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படிங்கிறது தான் என்னோட குழப்பமாகவே இருந்துச்சு. ஏன்னா ஜெயிலர் முதல் பாகத்தில் மோகன்லால் நடிச்சிருந்தாலும் சிவானா கேரக்டர் என்ன உண்மையிலே செம்மையாக கவர்ந்துச்சு. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு மாசான ஒரு மேனரிசத்தை அசால்ட்டாக பண்ணிவிட்டு போனார். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு நடிகர் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் கண்டிப்பாக இருக்கணும்னு தான் நான் பெருசாக எதிர்பார்த்தேன். அதே சமயம் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்குது. ஸோ சாலிடாக சொல்லப்போனால் கூலி படத்தோட அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எந்த அளவுக்கு இப்போ நிறைய பேர்த்தால் கணிக்கப்படுதோ அதே மாதிரி ஜெயிலர் 2 திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இப்போவே நிறைய பேர்த்தால் கணிக்கப்படுது. ஸோ ஆக்சுவலாக செய்திகள்லாம் இப்படி தான் வருது. ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து 1000 கோடியை டார்கெட் பண்ணுற நெல்சன் அவர்கள்
இப்படி தான் நிறைய பேர் வந்து செய்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளப்பியிருக்கு. ஓகேங்களா? அதே சமயம் ரஜினி சார் வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் வந்து வெறும் 20 நாள் தான் நடிக்க போகிறார். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக 3 மாதம் ரெஸ்ட்டில் இருக்க போகிறார். என்னப்பா சொல்கிற? 3 மாதம் ரெஸ்ட் எடுக்க போகிறாரா? நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலையே, கொஞ்சம் தெளிவாக சொல்லேன் அப்படின்னு கேட்க வரீங்களா? சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆக்சுவலாக ரஜினி சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு இவரோட எப்படி சொல்கிறதுனா, பாபா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரஜினி சாரோட சுயசரிதையை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணார். பட் அந்த சமயத்தில் வந்து இவரால் வந்து சரியாக எழுதவே முடியல. ஏன்னா போதுமான டைமும் கிடைக்கல. அடுத்தடுத்த படத்தோட ஷூட்டிங்கில் இவர் வந்து நடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து ஏகப்பட்ட மெடிக்கல் ப்ராப்ளத்தை ரஜினி சார் வந்து சந்தித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீண்ட நாள் கழித்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பவும் சுயசரிதை எழுதுறதுக்கு ரஜினி சார் வந்து முயற்சி பண்ணாங்க. பட் ஆனால் அப்பையும் இவங்களால வந்து சரியாக எழுதவும் முடியல. அப்பையும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இப்போ ரஜினி சார் வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க, செம்ம ஃபிட்டாக இருக்காங்க. ஸோ இந்த சுயசரிதை எழுதுறதுக்கு ரஜினி சார் வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பலமாக திட்டமிட்டாங்க. ஸோ அதன்படி தான் படத்தோட ஷூட்டிங்லேயும் இவங்க வந்து கலந்துக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நான் பெருசாக எதிர்பார்த்தது என்னென்னா, கூலி படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ரஜினி சார் வந்து எந்த ஒரு படத்தோட ஷூட்டிங்லேயும் கலந்துக்காமல் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்து ரஜினி சாரோட சுயசரிதையை எழுத ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்தேன். பட் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. ஆனால் ரஜினி சார் வந்து சுயசரிதை எழுத போகிறாங்க ஜெயிலர் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷூட்டில் முடித்ததுக்கப்புறம். ஸோ ரஜினி சார் சொல்ல சொல்ல தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ரைட்டர் சாரோட சுயசரிதையை எழுத போகிறாங்க. ஸோ இவரோட சுயசரிதை புத்தகமாக வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிற அத்தனை இளைஞர்கள் மனதிலையும் ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக பிறக்கும். ஏன்னா ரஜினி சார்னாவே அவரோட வாழ்க்கைனாவே மற்றவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுற ஒரு மருந்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 3 மாதம் கம்ப்ளீட்டாக இவரோட சுயசரிதை ரஜினி சார் வந்து எழுதி முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் சார் வந்து கலந்துப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதே ரஜினி சார் இல்லாத பட்சத்தில் ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்கில் மற்ற நடிகரோட போர்ஷனை நெல்சன் அவர்கள் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிருவாருன்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து பொய் கிடையாது, இது வந்து உண்மைதான், எல்லாரும் நம்பலாம். ஓகேங்களா? அதே சமயம் இந்த ஜெயிலர் 2 திரைப்படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு பாலிவுட் நடிகர் வந்து நடிக்க போகிறாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் எந்த நடிகர் நடிக்க போகிறாருன்னு இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. இப்போ நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ இவரோட பேர் வந்து சன்னி தியால். இவர்கிட்ட தான் ஜெயிலர் 2 படத்தோட டீம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை நான்ஸ்டாப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட சன்னி தியாலுக்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ சன்னி தியால் வந்து நிறைய சினிமா ரசிகர்களுக்கு பரிச்சயமான ஒரு நடிகர் தான். பட் ஆனால் வந்து தமிழ் சினிமாவுக்கு சன்னி தியால்னா யாருன்னு முக்கால்வாசி பேத்துக்கு தெரியாது. ஸோ இவரை வந்து தற்போதைக்கு அடையாளப்படுத்தணும்னா பாபி தியாலோட அண்ணன் சன்னி தியால்னு அடையாளப்படுத்தலாம். ஆமாங்க, இவங்க 2 பேரும் சகோதரர்கள். ஸோ சன்னி தியால் வந்து சிறப்பு தோற்றத்தில் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்க. ஸோ சன்னி தியால் வந்து நடிப்பாங்களா இல்லையான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் பேச்சுவார்த்தை செம்மையாக போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? எனிவே இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.